ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செய்கூலி சேதாரம் வந்து குறைக்க வந்து சூப்பரான டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். செய்கூலி சேதாரம் வந்து குறைந்த நகை கடையில் வந்து நம்ம நகை வந்து எடுக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சரவணா லைட்டு பீமாலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் செய்கூலி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கடையில் வந்து எடுத்தீங்க அப்படின்னா லலிதா ஜுவல்லரியில் இதிலலாம் வந்து செய்கூலி சேதாரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி கடையில் வந்து நகை வந்து எடுங்க. அதுக்கப்புறம் நகை விலை, நகையினோட தரம், வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ் இது எல்லாமே வந்து நீங்கள் நகை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த கடையில் வந்து நம்பிக்கையான கடையாக இருக்கா, இல்லைனா வந்து ஆசாரிடம் வாங்குறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு செய்கூலி சேதாரம் வந்து கம்மியாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பொங்கல் டைம், இல்லை தீபாவளி டைம், அப்புறம் நியூ இயர், அக்ஷய தீதி, ஆடி பெருக்கு, ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நகை வாங்குறது வந்து வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து வாங்குவாங்க. அதை விட்டுட்டிங்க அப்படின்னா நகைச்சீட்டு போட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே பெஸ்ட்டு. ஸோ செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் நகை வந்து ஈஸியாகவே வந்து வாங்கிடலாங்க. அப்புறம் வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ் உள்ள நகை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நகை வந்து நீங்கள் மேக்ஸிமம் சூஸ் பண்ணாதீங்க. 20க்கு மேலே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுக்காதீங்க. மேக்ஸிமம் ஒரு 10க்குள்ளே இருக்கிறது நகை எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டு. 20க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் நகைச்சீட்டு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டு. நகைச்சீட்டுமே வந்து 18% வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே மேக்ஸிமம் வந்து எடுக்க பாருங்கள். செய்கூலி சேதாரம் இல்லாத நகைக்கடைகளை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவே வந்து பணத்தை வந்து நம்ம மிச்சம் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நகைக்கடைக்கு போகணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீ டைமில் வந்து போங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்ம கொஞ்சம் வேஸ்டேஜ் இருக்குது அப்படின்னா கூட கொஞ்சம் லெஸ் பண்ணி கேட்க முடியும். அது மாதிரி ஸ்கூல் டேஸில் போனீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கொஞ்சம் வேஸ்டேஜ், இப்போ ஒரு 10% உள்ள வேஸ்டேஜுக்கு வந்து 8% போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி கூட நம்ம கேட்டால் கடைக்காரங்க வந்து லெஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ ரக்ஸான டைமில் இல்லை ஃபெஸ்டிவல் டைமில் போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. கடையில் நீங்கள் நகை வாங்குறீங்க அப்படின்னா அங்கே வந்து செய்கூலி சேதாரம் வந்து குறைக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஒவ்வொரு கடையிலையுமே வந்து இப்போ ஒரு ஜுவல்ஸ் நீங்கள் எடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த கடையில் வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடைக்கும் வந்து நீங்கள் வேஸ்டேஜ் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். வேஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து நகை கடைக்காரங்க தான் வந்து வேஸ்டேஜ் வந்து நிர்ணயிக்கிறது. அப்புறம் இந்த ஆன்டி ஜுவல்லரி, இந்த டைமண்டு, இதில் கல் வச்சது இதெல்லாம் வந்து வாங்காதீங்க. ஸோ டைமண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 36% வேஸ்டேஜ் வந்து போடுவாங்க. அப்புறம் ஸ்டோனு, வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ் எல்லாமே சேர்த்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜுவல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யோசிச்சுக்கோங்க. சின்ன நகை கடைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து முடிந்த வரைக்கும் வந்து குட்டி குட்டி நகையாக எடுக்காமல் ஒரு பெரிய நகை எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போது 2 கிராம் 1 கிராமாக நீங்கள் சேவ் பண்ணுறது பதிலாக 1 கிராமில் நகை எடுக்கிறேன் அப்படின்னு எடுக்காமல் ஒரு 4 பவுன் 5 பவுனில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா காயின் இல்லை சீட்டு கூட நீங்கள் கட்டி கூட நீங்கள் எடுக்கலாம்.